Assalamu alaikum friends. I hope you are doing well. இன்றைக்கு நம்ம புதிய ரெசிபி ஒன்று செய்து பார்ப்போம். இது குழந்தைகளுக்கு பிடிச்சமான ஒரு சாப்பாடு, பிரெட் டோஸ்ட். இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பிரெட் டோஸ்ட் செய்வதற்கான தேவையான பொருட்களை பார்ப்போம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நச்சீரகத்தூள், கட்டர்தூள். ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. வெட்டி 4 பூண்டு அதையும் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. 2 அவிச்ச மீன் துண்டு அதையும் உப்பு போட்டு அவிச்சு வச்சு மீன் துண்டு அதையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, மிளகாய் துண்டு அதையும் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பவுலில் வந்து பான் தூள் எடுத்துக்கோங்க. பிரெட் கிராம் வந்து நம்ம பானை அந்த கோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த பான் தூளை நல்ல மெலிசா நீங்கள் சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சு அதை நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு முட்டையை நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். 1 அல்லது 2 முட்டையை நீங்கள் நல்லா பீட் பண்ணி. இப்போ நான் பானை வந்து இந்த ஓரங்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 பக்கமும் இந்த ஓரங்களை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்கள் வந்து பிள்ளைகள் சாப்பிட்றது இல்லை, அதனால தான் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 4 பக்கமும் நீங்கள் சரி சமனாக நீங்கள் வெட்டிக்கோங்க. வெட்டி இந்த 2 துண்டுகளையும் நான் வெட்டி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்படித்தான் நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. இந்த சைஸ்க்கு நம்ம வெட்டி கோட் பண்ணி அதை நாங்கள் ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நம்மளோட பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ப்ரெட்டுக்கு ஃபில்லிங் செய்ய போகிறோம். ஃபில்லிங் எப்படி செய்கிறன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றினதுக்கு பிறகு அது அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகும் வரைக்கும் இப்போ நம்ம வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு போடுவோம். இப்போ கருவேப்பிலையும் போடுவோம். கருவேப்பிலையும் வெட்டி வச்ச மிளகாய் துண்டுகளையும் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் துண்டுகளையும் போடுவோம். போட்டு ஆயிலில் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இந்த ஆயிலில் வந்து இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும், சாஃப்டாகும் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலில். இப்படி நல்லா வதக்கினதுக்கு பிறகு நம்மளோட வெங்காயம் நல்லா வந்துட்டு வரும் பொழுது இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருந்த மீன் துண்டுகளை நான் போட்டு வதக்குறேன். உங்களுக்கு தேவையான மீன்களை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், அவிச்சு போட்டுக்கலாம். தேவைன்னு சொன்னால் டின் ஃபிஷ்ஷையும் நீங்கள் கேன் ஃபிஷ் இருக்குத்தானே, அதையும் நீங்கள் பிசைஞ்சு அதில் 2 துண்டு எடுத்து பிசைஞ்சு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் இந்த கறியில் வதக்கலாம். இப்போ வந்து நான் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாம் சாஃப்டாகி வரும். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பிசைஞ்சு அதை வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இப்போ சேர்க்க போகிறேன். அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டி துண்டும் இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கட்டி இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக வரும் கறி. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ரெட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதை உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைகள் வந்து சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கரைச்சப்படுத்தக்குள்ள நீங்கள் வந்து இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம விதவிதமாக சமைச்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ நான்
இப்போ நான் மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்தது பிறகு கடற்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உரப்பு தேவைன்னு சொன்னால் நீங்கள் மிளகாய்த்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதால நான் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்கல, அதுக்கு பதிலாக பெப்பர்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கடைசியில் நீங்கள் கொத்தமல்லியை போடலாம். கொத்தமல்லியை போட்டு நீங்கள் வாசனைக்கு கொத்தமல்லி இலையை போட்டு நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் ப்ரெட்டை எடுங்க. நம்ம வெட்டி வச்ச ப்ரெட்டை எடுத்து இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த 2 ப்ரெட்டையும் எடுத்து இப்போ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ப்ரெட்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ப்ரெட்டும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ப்ரெட் பூசிட்டு அதுக்கு மேலே இந்த கறியை ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மற்ற ப்ரெட்லேயும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஃபில் பண்ணுறேன். இப்படி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி விதவிதமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தா தான் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஸ்கூலுக்கு போகக்குள்ள நீங்கள் அவங்களுக்கு இதை கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் இதை விரும்பி எடுத்துகிட்டு செல்லுவாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். 2 ஃபில் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து எக்கில் இதை வந்து டிப் பண்ணுவோம். எல்லா சைட்டும் டிப் பண்ணிக்கோங்க. இதை டிப் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எக்கில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. 4 சைட்லேயும் படுமா டிப் பண்ணிக்கோங்க. இதை டிப் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ப்ரெட் க்ரம்மில் வச்சு கோட் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லைன்னா ப்ரெட்டை கோட் பண்ணாமலும் கொடுக்கலாம் ப்ரெட் க்ரம்மில். இப்போ நான் ப்ரெட் க்ரம்மில் நான் கோட் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நம்ம நிறைய ஆயில் போட தேவையில்லை. நான் பேனில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். குறைஞ்ச ஆயிலில் வச்சு தான் இதை செஞ்சு காட்ட போகிறேன். குறைந்த எண்ணெய் தான் பிடிக்கும் இதுக்கு. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. எனக்கு டீப் ஃப்ரை பண்ணுறது விருப்பம் இல்லை. நான் இப்படித்தான் லைட்டாக ப்ரெட்டை வந்து இப்படி குறைஞ்ச எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ணி அது பிள்ளைகளுக்கு டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். இப்படி 4 பக்கமும் நீங்கள் ப்ரெட் க்ரம்மை கோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கூடுதல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி இல்லை. அதால் தான் நான் இப்படி செய்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து ப்ரெட் வந்து ப்ரெட் க்ரம்மில் கோட் பண்ணி கேட்பாங்க. மற்றவங்க இல்லை இது எனக்கு விருப்பம் இப்படியும் விரும்பாமல் மற்றவங்க 2 பிள்ளைகள் வந்து இப்படி ப்ரெட் இந்த எக்கில் தான் டிப் பண்ணி மற்றவங்க கேட்பாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதை எக்கில் வந்து டிப் பண்ணியிருக்கேன். இப்போ மற்ற ப்ரெட்டையும் எக்கில் வந்து டிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அதில் உங்களுக்கு தேவையான மரக்கறி இலையும் அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை கோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்லையும் கோட் பண்ணி வச்சுருக்கேன். எக்லையும் நான் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். இப்போ வந்து இந்த பேனில் வந்து ஆயிலை ஊற்றிக்கோங்க.
குறைஞ்ச ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போதும். இப்போ இந்த ஆயில் வந்து கொதிக்கக்குள்ளேயே இந்த ஹீட் ஆகக்குள்ளேயே நீங்கள் வந்து நீங்கள் நம்ம செய்து வச்சுக்கிற அந்த ப்ரெட்டை வந்து இதில் வைக்கலாம். இப்போ நம்மளோட ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்மளோட ப்ரெட்டை வந்து இதில் நம்ம வைப்போம். நீங்கள் பாருங்கள், இதை நான் ஒரு சைடில் வைக்கேன். இந்த பேனில் வந்து 3 வைக்கலாம். நான் உங்களுக்கு 2 வச்சு காட்டுறேன். இப்போ இது ஃப்ரை பண்ண கீழே நல்லா ப்ரௌனிஷாக வரும் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி குறைஞ்ச ஆயிலில் வந்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கூடுதலாக எண்ணெய் யூஸ் பண்ணினதும் அறியும் இல்லை. குறைஞ்ச அளவான எண்ணெயில் தான் நம்ம இதை செய்து கொடுக்க போகிறோம். இது இப்படி செய்து கொடுக்குறது மார்னிங் பிள்ளைகளுக்கு அவங்களோட ஸ்டொமக்குக்கு நல்லா. கூடுதலாக ஆயில் போட்டு செஞ்சு கொடுத்தா அது சரியில்லை. அதால் தான் நான் இப்படி கொஞ்சம் ஆயிலில் வந்து இதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். பட்டரை யூஸ் பண்ணியும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். ஆயிலை விரும்பாதவங்க பட்டரை யூஸ் பண்ணுங்கள். இது கோகோனட் ஆயில். நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணி அதில் நான் செஞ்சு கொடுக்கேன். இப்போ இது ப்ரௌனிஷ் ஆகும் வரைக்கும் நீங்கள் இதை விடுங்க. விட்டதுக்கு பிறகு மற்ற பக்கம் நீங்கள் மாற்றி எடுத்தால் போதும். இப்போ இந்த ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடக்குள்ள கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே நீங்கள் இப்படி பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் இல்லாமல் இருக்கும். அப்போ சாப்பிடக்குள்ள சாஃப்டாக இருக்கும். இது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ப்ரௌனாக இருக்குது. மற்றதையும் மற்ற பக்கம் மாற்றி எடுத்துக்குவோம். இப்போ நான் மற்ற எக்கில் வந்து டிப் பண்ணி எடுத்தேன் தானே, அதுதான் மற்றது. அதையும் நான் இந்த எண்ணெயில் போட்டேன் மற்ற சைடில். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த கிறிஸ்பிக்கு வந்தால் போதும். ஓவர் ஆயிலில் விட்டிங்கன்னா பேர்ன் ஆகிடும். 4 சைட்டும் இப்படி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெட் ரெடி ஆகிட்டு, ப்ரெட் டோஸ்ட். இப்படி உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், மற்றதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். எல்லாம் என்ன ரெடி ஆகிட்டு நான் செஞ்சு வச்சதெல்லாம். இதுக்கு உங்களுக்கு விரும்பினத்தை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மம்மிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, see you, bye.